ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி நெடுவாசல் போராட்டக் குழுவினர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மக்களின் கருத்துக்களை கேட்காமல் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று அமைச்சரும் உறுதியளித்திருக்கிறார். நெடுவாசல் போராட்டக் குழுவினர் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நாடாளுமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். அப்போது மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இந்த திட்டத்திலிருந்து எங்கள் கிராமத்திற்கு, எங்களை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே கோரிக்கையை தான் நாங்கள் அங்கே வச்சோம். அவங்களும் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் எங்கள்கிட்ட பேசினாங்க. நாங்களும் அதுக்கு டெக்னிக்கலாக பதில் சொல்கிறதுக்கான சில ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுற எங்கள் ஊரை சேர்ந்த இளைஞர்கள் வந்திருந்தாங்க. நாங்களும் ரிப்ளை பண்ணோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு திட்டம் அறவே வேண்டான்னு சொல்லி நாங்கள் உறுதியாக மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயிகளின் நில நீர் வளங்களோ கட்டடங்களோ பாதிக்கப்படாது எனவும் தேவையற்ற அச்சம் தேவையில்லை என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். மக்களின் சந்தேகங்களை போக்க மாவட்ட அளவில் கூட்டங்கள் நடத்தப்பட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். மாநில அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வதாகவும் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர் மட்டத்தில் கருத்துக்கள் கேட்கப்பட்டு மாநில அரசாங்கத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படும். எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு திட்டத்தையும் திணிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகம் பயன்பெறும் எனவும் மக்களை விரோதித்து திட்டம் நிறைவேற்றப்படாது என மக்களவையில் பேசியதையும் சந்திப்பின் போது அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் உணர்வுகளுக்கு மாற்றாக இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்கிற உறுதியும் மத்திய அமைச்சர் போராட்டக் குழுவினருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் 23 நாட்கள் மக்கள் நடத்திய போராட்டத்திற்கு இன்று தீர்வு கிடைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமியுடன் ஹனிகுமார்.